ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லப் போறேன். மைதா 1/4 கிலோ, 2 கரண்டி சர்க்கரை, பால் 1 கிளாஸு, கொஞ்சோண்டு இதில எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு மிக்ஸியில இந்த மாரி நல்லா அரைச்சுக்கங்க மாவு. மாவு அரைச்ச பிறகு மறுபடியும் இதில இந்த 2 முட்டைய சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸில அரைச்சுக்கங்க. நல்லா அரைச்ச பிறகு இந்த மாரி திக்கா இருக்கட்டும் மாவு. ரொம்ப தண்ணியா திக்கா இல்லாம இந்த மாரி இருக்கட்டும். இந்த மாரி இருந்தா நல்லாருக்கும். ஊத்துறதுக்கு பேன் கேக் நல்லாருக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி சேர்த்து கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கங்க முதல்ல. விட்டுட்டு பேன்ல நெய் ஊத்தி முதல்ல இந்த மாரி 2 கரண்டி ஊத்திட்டு திருப்பிக்குங்க. மீடியம் ஸ்லோல வச்சு செய்யுங்க. இல்லன்னா தீஞ்சிரும். இந்த மாரி விட்டுட்டு மறுபடியும் திருப்பிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி மறுபடியும் திருப்புங்க. இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா நல்லாருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இது மார்னிங் இல்லன்னா நைட் கூட சாப்பிடலாம். டின்னர்ல இல்ல ஸ்நாக்ஸ் மாரி கூட சாப்பிடலாம். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. இது மைதா வேண்டாம்னா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுல கூட நல்லாருக்கும். கோதுமை மாவு கூட சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்லாருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்க. தேங்க் யூ.